வெல்கம் டு மேட்டூர் அகம் டிஎன்பிசி பயிற்சி மையம். நம்ம இப்போ பார்க்கக்கூடியது 7 தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய 8வது இயலை வினா விடை, அதாவது பார்த்தீங்கன்னா கொஷின் பேங்காக பார்க்க போகிறோம். தெளிவாக பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாத இந்த வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஓகேங்களா? பாடம் 1 புதுமை விளக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா 7th தமிழில் யூனிட் 8ல் இருக்குது. ஓகேங்களா? வையம் தகலிய வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரேன் விளக்காக என தொடங்கும் பாடலை பாடியவர் பொய்கை ஆழ்வார். ஆன்சர் ஏ, பொய்கை ஆழ்வார். தொடர்ச்சி பாருங்க. செய்யா சுடர் ஆளியின் அடிக்கே சூட்டினேன் சொல் மாலை இடர் ஆளி நீங்குவே என்று. சுடர் ஆளியின், சுடர் ஆலியன், சுடர் ஆலியான் என பொய்கை ஆழ்வாரால் சிறப்பித்து போற்றப்படும் இறைவன். சுடர் ஆலியான் என பொய்கை ஆழ்வாரால் சிறப்பித்து போற்றப்படும் இறைவன் யாரு? திருமால். 4000 திவ்ய பிரமத்தில் பொய்கை ஆழ்வார் பாடிய அந்தாதி. ஓகேங்களா? முதல் அந்தாதி. ஆன்சர் ஏ, முதல் அந்தாதி. அடுத்து பாருங்க. சொல்லும் பொருளும். ஓகேங்களா? வெய்ய அப்படின்னா வெப்ப கதிர் வீசும். சுடர் ஆளின் அப்படின்னா ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால். ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால். இடர் ஆளி துன்ப கடல். சொல் மாலை பாமாலை. வையம்னா உலகம். பாருங்க. வையம் தகலியா வார்கடலே என்று துவங்கும் பாடலில் திருமால் எதை சுடராக கொண்டவன் என பொய்கை ஆழ்வார் பாடுகிறார். ஆன்சர் சி, கதிரவன். ஆன்சர் சி, கதிரவன். பாருங்க. பூமி அப்படின்னா அகல் விளக்கு, ஒளிக்கும் கடல் அப்படின்னா நெய். அடுத்த கொஸ்டின் நம்பர் 5. கொஸ்டின் நம்பர் 5. பொய்கை ஆழ்வார் பிறந்த ஊர். பொய்கை ஆழ்வார் பிறந்த ஊர் திருவெங்கா. திருவெங்கா காஞ்சிபுரத்துக்கு அருகில் உள்ளது. இது திருவெங்கா அப்படிங்கிறது காஞ்சிபுரத்துக்கு அருகில் உள்ளது. ஆழ்வார்கள் 12 பேரில் இயற்றப்பட்ட 4000 திவ்ய பிரமத்தை தொகுத்தவர் யார்? அதாவது பார்த்தீங்கன்னா 4000 திவ்ய பிரமத்தை தொகுத்தவர் நாதமுனிகள். நாதமுனிவர் அல்லது நாதமுனிகள். வையம் தகலி வார்கடலே என்று துவங்கும் பாடலானது 4000 திவ்ய பிரமத்தில் உள்ள முதல் அந்தாதியின் முதலாவது பாடல். முதலாவது பாடல். அடுத்த கொஸ்டின் நம்பர் 8. அன்பே தகலியா. அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா என்று துவங்கும் 4000 திவ்ய பிரமத்தின் இரண்டாம் திருவந்தாதியை பாடிய ஆழ்வார் யார்? பூதத்தாழ்வார். யாரு? பூதத்தாழ்வார். பாருங்க. தொடர்ச்சி. நண்பு உருகி ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் நாராயணருக்கு ஜன தமிழ் பிறந்த நான். மேற்கண்ட பாடல் 4000 திவ்ய பிரந்தத்தில் 2வது திருவந்தாதியின் முதல் பாடல். அடுத்து சொல்லும் பொருளும். தகலி அப்படின்னா அகல் விளக்கு. ஞானம் என்றால் அறிவு. நாராயணன்னா திருமால். இடுதிரி அப்படின்னா விளக்கேற்றும் நூல். பூதத்தாழ்வார் மனமுருக திருமாலுக்கு ஏற்றிய விளக்கு எது? ஞான ஒளி சுடர். ஞான ஒளி சுடர். அடுத்து பாருங்க. அன்புனா அகல் விளக்கு. அன்பு என்றால் அகல் விளக்கு. ஆர்வம் என்றால் நெய். இனிமையால் உருவாகும் மனம் என்றால் இடு திரி. பூதத்தாழ்வார் பிறந்த இடத்தின் பெயரை தேர்வு செய். பூதத்தாழ்வார் எங்கே பிறந்தார்னா மாமல்லபுரம். 12 ஆழ்வார்கள் மூவரை முதலாழ்வார்கள் என்ப. பின்வரும் முதலாழ்வார்களில் சேராதவர். ஓகேங்களா? பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், இங்கே 3 பேரும் முதலாழ்வார்கள். இதில் சேராதது யாருன்னா நம்மாழ்வார். சேராதது நம்மாழ்வார். திருமாலை போற்றி பாடியவர்கள் 12 ஆழ்வார்கள். அவர்கள் பாடல்களுடைய தொகுப்பு. ஓகேங்களா? 12 ஆழ்வார்களுடைய தொகுப்பு தான் 4000 திவ்ய பிரபந்தம். 4000 திவ்ய பிரபந்தம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 13. 4000 திவ்ய பிரம்மத்தின் 3வது திருவந்தாதியை பாடியவர் பேயாழ்வார்.
ஒரு பாடலின் இறுதி எழுத்தோ அசையோ சொல்லோ அடுத்து வரும் பாடலுக்கு முதலாக அமைவது அந்தாதி. முதலாக அமைவது அந்தாதி. அந்தம் என்றால் முடிவு, ஆதி என்றால் முதல். புத்தக பின்பக்க வினாக்கள். இடர் ஆழி நீங்குகவே. இத்தொடரில் இடர் என்ற சொல்லின் பொருள். இடர் என்றால் துன்பம். இடர் என்றால் துன்பம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 16. ஞான சுடர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நாணம் கூட்டல் சுடர். இன்பு கூட்டல் உரு, இன்பு கூட்டல் உருகு. இன்பு கூட்டல் உருகு என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல்லு இன்புருக, இன்புருகு. 4000 திவ்ய பிரமத்தின் 2வது திருவந்தாதியை கருத்தில் கொண்டு பொருத்துக. கருத்தில் கொண்டு பொருத்துக. பாருங்க, அன்பு அப்படின்னா ஓகேங்களா தகலி ஆ. ஆர்வம் என்றால் நெய் ஆ. சிந்தை அப்படின்னா ஓகேங்களா இடுதிரி ஈ கமா. ஞானம் அப்படின்னா விளக்கு. ஞானம் என்றால் விளக்கு. மறுபடியும் பாருங்கள், அன்பு தகலி, ஆர்வம் நெய், சிந்தை இடுதிரி, ஞானம் விளக்கு. அப்போ ஆன்சர் ஆ கமா ஆ இ இ. ஆன்சர் பி. ஆன்சர் பி. அடுத்து பாருங்கள், பாடம் 2 அறம் என்னும் கதிர். பாடம் 2 அறம் என்னும் கதிர். இன்சொல் விளைநிலன ஈதலே வித்தாக வன்சொல் களைக்கட்டு வாய்மை எருவட்டி. எருவட்டி என்று துவங்கும் பாடலை இயற்றியவர் யார்? முனைப்பாடியார். தொடர்ச்சி. அன்பு நீர் பாய்ச்சி ஈனவோர் பைங்கூல் சிறுகாலை செய் முனைப்பாடியினார். இன்சொல் விளைநிலான ஈதலே வித்தாக வன்சொல் களைக்கட்டு வாய்மை எருவட்டி எருவட்டி என்று துவங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் அறநெறி சாரம். 21வது கொஸ்டின். பயங்கூல் என்ற சொல்லின் பொருள் பசுமையான நீர். பயங்கூல் பசுமையான பயிர். ஓகேங்களா. பயங்கூல் என்ற சொல்லின் பொருள் பசுமையான பயிர். பசுமையான பயிர் பயங்கூல். வன்சொல் கடும் சொல். வன்சொல் கடும் சொல். விந்து அப்படின்னா விதை. ஈன பெற. ஈன பெற. அடுத்த கொஸ்டின் நம்பர் 22. எதனை விளைநிலமாக கொள்ள வேண்டும் என முனைப்பாடியார் கூறுகிறார்? எதனை விளைநிலமாக கொள்ள வேண்டும் என முனைப்பாடியார் கூறுகிறார்? இனிய சொல்லு. அறநெறிச்சாரத்தில் முனைப்பாடியார் விதையாக விதைக்க வேண்டும் என்று கூறுவது எதனை? ஈகை பண்பு. முனைப்பாடியார் டேஸ் என்னும் கலையை நீக்க வேண்டும் என்கிறார்? வன் சொல்லு. அன்புனா நீர், அறம் என்றால் கதிர். இளம் வயதிலேயே இச்சொல்லை செய்ய வேண்டும் என்றார். இச்செயலை செய்ய வேண்டும் என்றார். இச்செயலை செய்ய வேண்டும் என்றார். முனைப்பாடியார். முனைப்பாடியார் சமண புலவர். முனைப்பாடியார் யார்? சமண புலவர். முனைப்பாடியார் எந்த ஊரை சேர்ந்தவர் ஆவார்? ஓகேங்களா. திருமுனைப்பாடி. திருமுனைப்பாடி. அறநெறிச்சாரம் இயற்றிய முனைப்பாடியார் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? ஓகேங்களா. 13ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். அறநெறிச்சாரத்தில் இன்சொல் விளைநிலா ஈதலே என்னும் பாடலை எத்தனையாவது பாடலாகும்? 15ஆம் பாடல். 15ஆம் பாடல். அறநெறிச்சாரத்தில் எத்தனை பாடல்கள் உள்ளன? 225. அறநெறிச்சாரத்தில் அறநெறிச்சாரம் எத்தனை பாடல்களை கொண்டதுன்னா 225. அடுத்து புத்தக பின்பக்க வினாக்கள். காந்தியடிகள் எப்போது டேஸ் பேசினார்? ஓகேங்களா. வாய்மையை பேசினார். இன்சொல் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. ஓகேங்களா. இனிமை கூட்டல் சொல். 32. அறம் கூட்டல் கதிர் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது அற கதிர். இளமை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் முதுமை.
இளமை என்னும் சொல்லுக்கு எதிர்ச்சொல் முதுமை. அடுத்து 34வது கொஸ்டின். இன்சொல் விளைநிலன ஈதலே வித்தாக வன்சொல் களைக்கட்டு வாய்மை எருவட்டி என்று துவங்கும் பாடலை கருத்தில் கொண்டு பொருந்தாதது. ஓகேங்களா? உரம் மட்டும்தான் பொருந்தாதது. உரம்னா முயற்சிங்கிறது மட்டும்தான் தப்பு. ஓகேங்களா? உரம் என்றால் உண்மை. விளைநிலம்னா இன்சொல்லு, களை என்றால் வன் சொல்லு, விதை என்றால் ஈகை. அப்போ இதில் பொருந்தாதது ஆன்சர் டி, உரம். முயற்சி தான் பொருந்தாதது. உரம் என்றால் உண்மை. ஓகேங்களா? அடுத்தது பாடம் 3, ஒப்புரவு நெறி. ஒருவர் எல்லோருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் என்னும் பொது உடைமை நெறியை டேஸ் வாழும் நெறி. திருவள்ளுவரின் வாழும் நெறி. திருவள்ளுவரின் வாழும் நெறி. ஒருவர் செய்யும் செயல் அதன் அடிப்படையில் மதிக்கப்படுகிறது. ஒருவர் செய்யும் செயல் எதன் அடிப்படையில் மதிப்பிடப்படுகிறது? செய்பவரின் மனப்பாங்கு. பொருள் ஈட்டலிலும் அந்த பொருளை நுகர்தலிலும் டேஸ் தேவை. ஓகேங்களா? அறிவியல் பங்கு. வாழ்வென்பது அறநிலையாக பாதுகாவல் வாழ்வாக அமைய வேண்டும் என்பது அப்பரடிகள் கூற அதனை மொழிபெயர்த்தவர். அப்பரடிகள் கூற அதனை வழி மொழிந்தவர் காந்தியடிகள். வழி மொழிந்தவர் காந்தியடிகள். உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்ற கவிஞர் பெயர் யாது? ஓகேங்களா? பாரதிதாசன். பாரதிதாசன். அடுத்த கொஸ்டின் நம்பர் 40. செல்வத்துள் பயனே ஈதல். செல்வத்து பயனே ஈதல் என்னும் பாடல் அமைந்த ஒரே பொருளை தரும் இரு நூல்கள். புறநானூறு, மணிமேகலை. செல்வத்து பயன் ஒப்புரவு வாழ்க்கை. மனித வாழ்க்கையில் நடைபெறும் போராட்டங்களில் சேராதது. ஓகேங்களா? செலவழித்தல். வறுமையை டேஸ் என்றும் செல்வத்தை டேஸ் என்றும் கூறுவது தமிழ் மரபு. அப்போ வறுமையை பிணி என்றும், ஓகேங்களா, மருந்து, செல்வத்தை மருந்து என்றும் கூறுவர். 43. செல்வத்துள் பயனீதல் தூய்ப்போம் எனினோ நப்புத பழமே என்ற பாடலடிகள் இடம்பெற்றுள்ள சங்க நூல்கள். புறநானூறு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 44. உலகினர் விரும்புமாறு உதவி செய்து வாழ்பவரே செல்வமானது எதை போல பலருக்கு பயன்படும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார். ஊருணியில் நீர் நிரம்பிய நீர் போல. ஊருணியில் நிரம்பிய நீர் போல. ஊருணியில் நீர் நிறைந்தது அதற்றே உளவாம் பேரறிஞர் வளன் திரு. நற்பண்பு உடையவரின் செல்வம் சேர்வது எதை போன்றது என்று திருவள்ளுவர் கூறுகிறார். ஊருக்குள் பழமரத்தில் பழங்கள் பழுத்திருப்பதை போல. ஆன்சர் பி, ஊருக்குள் பழமரத்தில் பழங்கள் பழுத்திருப்பதை போல. குறள் பாருங்க. பயன்பெறும் உள்ளூர் பழுத்து ஆற்றல் செல்வமே நயனுடைய யான்கான் படின். அடுத்த கொஸ்டின் நம்பர் 46. பின்வருவனவற்றுள் மக்கள் பணியை இறைப்பணி எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் குன்றக்குடி அடிகளார். பின்வரும் தொடர்களில் குன்றக்குடி அடிகளாரோடு சேராத தொடரை கண்டறி. சேராது பார்த்தீங்கன்னா மதுரை ஆதித்தனாரின் தலைவர் ஆவார். அது மட்டும்தான் தப்பு. குன்றக்குடிகள் திருமாடத்தின் தலைவராக விளங்கினார். இறை இலக்கிய சமுதாய தொண்டு ஆற்றியவர். திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் நெறியாக கொண்டவர். அப்போ பொருந்தாதது ஆன்சர் ஏ, மதுரை ஆதித்தன் தலைவராக இருந்தால் தான் பொருந்தாதது. கீழ்கண்டவற்றில் குன்றக்குடி அடிகளால் இயற்றப்படாத நூல் எது? ஓகேங்களா? வெற்றி வேர்க்கை மட்டும்தான் இயற்றப்படாதது. மீதி எல்லாமே நாயன்மார், அடிசுவட்டில், குறட்செல்வம், ஆலயங்கள், சமுதாய மையங்கள், இது மூணுமே குன்றக்குடி அடிகளால் இயற்றியது. வெற்றி வேர்க்கை மட்டும் அவர் இயற்றாதது. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 49. கொஸ்டின் நம்பர் 49. குன்றக்குடி அடிகளார் நடத்திய இதழ்கள் எவை? அவர் நடத்திய இதழ்கள் கேட்குறாங்க. அருளோசை, அறிக அறிவியல்.
அடுத்து புத்தக பின்பக்க வினாக்கள். ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காக என்பது டேஸ் நெறி, பொது உடைமை நெறி. ஓகேங்களா? செல்வத்தின் பயன் டேஸ் வாழ்வு, ஒப்புரவு வாழ்வு. வறுமையை பிணி என்றும் செல்வத்தை ஓகேங்களா மருந்து என்றும் கூறுவர். உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பா என்று கூறியவர் பாரதிதாசன். அடுத்த கொஸ்டின் நம்பர் 54. எதிர்ச்சொல்லை பொறுத்துக. அப்போ பார்த்தீங்கன்னா எதிர்ச்சொல்ல பொறுத்துக்க சொல்கிறாங்க. எளிது என்றால் அரிது. அப்போ ஈதல் ஈற்றல் ஈ. அந்நியர் உறவினர் இரவலர் புலவர் ஈ. மறுபடியும் பாருங்க, எளிது அரிது, ஈதல் ஏற்றல், அந்நியர் உறவினர், இரவலர் புறவலர். அப்போ ஆன்சர் ஆக்கமா ஈக்கமா ஆக்கமா ஈ. ஆன்சர் டி. அடுத்த பாடம் பாருங்க, பாடம் 4. உண்மை ஒளி. ஜென் என்பது எம்மொழி சொல்லு. ஜென் என்பது ஜப்பானிய மொழி சொல்லு. ஜப்பானிய மொழி சொல்லு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 56. ஜென் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? ஜென் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா தியானம் செய். ஜென் சிந்தனையாளர்கள் எந்த சமயத்தைச் சேர்ந்து துறவிகளாக ஒரு பிரிவினராவார்? பௌத்த மதம். ஜென் துறவிகளின் பெரும்பாலும் எந்தெந்த நாடுகளில் வசித்தனர்? ஓகேங்களா? ஜப்பான்லேயும் சீனாவிலையும். ஜப்பான், சீனா. அடுத்த பாடம் அணி இலக்கணம். ஒரு பொருளை விளக்க மற்றொரு பொருளை ஊமையாக கூறும் அணி ஊமையணி. ஆன்சர் பி, ஊமையணி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 60. ஓமை வேறு ஓமைக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றே என்பது தோற்றபடி கூறுவது உருவக அணி. உருவக அணியில் ஓமைக்கப்படும் பொருள் டேஸ் ஓமை டேஸ் அமையும். ஓகேங்களா? எப்படி அமையும்? முன்னும் பின்னும் அமையும். பின்வரும் எது உருவகம் அல்ல? ஓகேங்களா? உருவகம் அல்ல. அமுதம் போன்ற உணவு, இது மட்டும்தான் உருவகம் அல்ல. இன்ப வெள்ளம், தமிழ் தேனு, துன்பக்கடல், இது மூணுமே உருவகம் அல்லாதது அமுதம் போன்ற உணவு. வையம் தகழி வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரேன் விளக்கே. இந்த பாடல் அமைந்துள்ள அணி ஓகேங்களா உருவக அணி. இந்த பாடல் அமைந்துள்ளது உருவக அணி. பூமிக்கு அகல் விளக்காகவும் கடல் நெய்யாகவும் கதிரவன் சுடராகவும் உருவாக்கப்பட்டு உள்ளன. கூறப்படும் இரு பொருள்களில் ஒன்றை மட்டுமே உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது எந்த அணி? ஓகேங்களா? ஏகாதேச உருவக அணி. அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமையை நீக்க வேண்டும். இத்தொடரில் அறிவு விளக்காகவும் உருவாக்கப்பட்டுள்ளது. அறியாமை இருளாக உருவாக்கப்படவில்லை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 65. பெருமைக்கு ஏனைய சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் என்னும் திருக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி ஏகா தேச உருவக அணி. வள்ளுவர் மக்களின் செயல்களை பொன்னின் தரத்தை அறிய உதவும் உரைக்கல்லாக உருவாகும் செய்துவிட்டு மக்களது உயர்வையும் தாழ்வையும் பொன்னாக உருவகம் செய்யவில்லை. எனவே இக்குறள் இடம்பெற்றிருப்பது ஏகாதேச உருவக அணி. அடுத்தது மொழியை ஆள்வோம். அடுத்த பாடம் மொழியை ஆள்வோம். பின்வரும் வினாச்சொல் அல்லாதது இது? வினாச்சொல் அல்லாதது கிறு, கின்று, ஆனின்று. இதுதான் வினாச்சொல்லு கிடையாது. இதெல்லாம் பாருங்கள். மற்றதெல்லாம் எத்தனை, எப்பொழுது, எவற்றை, எதற்கு, ஏன், யார், யாது, யாவை, எது, என்ன, எங்கு, எப்படி, இது எல்லாமே வினாச்சொல்லு. வினாச்சொல் அல்லாதது கிறு, கின்று, ஆனின்று. நெல்லையப்பர் கோவில் உள்ளது. ஓகேங்களா? எங்கே இருக்குது நெல்லையப்பர் கோயில்? திருநெல்வேலியில். முதல் ஆழ்வார் மொத்தம் எத்தனை பேர்? 3 பேர். டேஸ் சொற்களை பேச வேண்டாம். ஓகேங்களா? இன் சொற்களை பேச வேண்டாம்.
அறநெறிச்சாரம் பாடலை எழுதியவர் முனைப்பாடியார். அறநெறிச்சாரம் பாடலை எழுதியவர் முனைப்பாடியார். அடுத்து பாருங்க, கலை சொற்கள். குறிக்கோள் ஆப்ஜெக்டிவ், பொது உடைமை கம்யூனிசம், வறுமை போயட்ரி, செல்வம் வெல்த்து, கடமை ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒப்புரவு ரிசிப்ரேட்டன், லட்சியம் அபிடேஷன், அயல நைபர்ஸ். பாடம் 6 திருக்குறள். பொருள் கருவி காலம் வினை இட நோடு ஐந்தும் டேஸ் எண்ணி செயல், இருள் தீரச் செயல். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 72. ஒரு யானையை கொண்டு மற்றொரு யானையை பிடிப்பது போல எதையும் செய்து கொள்ள வேண்டும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார். ஆன்சர் ஏ. ஒரு செயலை செய்யும் போது அச்செயலை மற்றொரு செயலையும் செய்து முடித்து கொள்ளல் வேண்டும். அதுக்கு பாருங்கள், குறள் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? வினையே வினையாக்கி கோடல் நனைவுகள் யானையால் யானையை தற்று. இக்குறளில் பயின்று வரும் அணி ஊமை அணி. கற்றருள் மிகவும் கற்றவருக்கு யார் மதிக்கப்படுவர் என்று திருவள்ளுவர் கூறுகிறார். என்ன சொல்கிறாங்க? கற்றவருள் மிகவும் கற்றவராக யார் மதிக்கப்படுவார் என்று திருவள்ளுவர் கூறுகிறார். கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லுனர். பாருங்க, குறள். கற்றருள் கற்றவர் எனப்படுபவர் கற்றவர் முன்பு கற்றா செயல் சொல்லுவர். கற்றவர் முன் தன் கற்றவரை மனதில் பதியும்படி சொல்லி டேஸ் செய்ய வேண்டும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார். அவர்கள் கற்றவற்றை கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும். ஆன்சர் டி. அவர்கள் கற்றவற்றை கேட்டு அறிந்து கொள்ளுதல் வேண்டும். பாருங்கள், அதுக்கு குறள் கொடுத்துருக்குறாங்க. கற்றவர் முன்பு கற்ற செல சொல்லி தாம் கற்ற மிக்கருள் மிக்க கோள். மிக்க பசியும் ஓயாத நோயும் அழிவு செய்யும் பகையும் சேராமல் நல்ல வகையில் நடைபெறுவது. ஓகேங்களா? நாடு. உருபசியும் ஓவாப்பினியும் செருவகையும் சேராது இயல்புவது நாடு. டேஸ் செய்து சேரும் பலத்தை உடைய நாடு சிறந்த நாடு. முயற்சி இல்லாமல் ஓகேங்களா செய்வது சேரும் வளத்தை உடைய நாடு சிறந்த நாடு ஆகாது. நாடென்ப நாடா வளர்ந்தன நாடல்ல, நாடா வளர்ந்தரும் நாடு. திருவள்ளுவர் குறிப்பிடும் அரண்கள் அல்லாதது. ஓகேங்களா? மேகம் மலை இதுதான் அரண் கிடையாது. மற்றதெல்லாம் தெளிந்த நீர் நிலமும் மலையும் அழகிய நிழல் உடைய காடு. மனிதரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் உடையது அரண் அப்படின்னு இவருடைய குறளில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்து 78. அரண் எவ்வளவு பெருமையுடையதாக இருந்தாலும் டேஸ் இல்லாதவரிடம் அது பயனில்லாதது ஆகும். செயல் சிறப்பு. எனைமாட்சித்து ஆகிய கண்ணும் வினைமாட்சி இல்லாதவருக்கு இல்லாது அரண். மக்கள் அனைவரும் டேஸ் ஒத்து இயல்புடையவர்கள். பிறப்பால் ஒத்த இயல்புடையவர்கள். பிறப்புக்கும் எல்லா உயிர்களுக்கும் சிறப்புவ செய்தொழில் வேற்றுமையான். அடுத்த கொஸ்டின் நம்பர் 80. பெருமை உடையவர்கள் ஆற்றவர் ஆற்றின் டேஸ் உடையா செயல். அருமை உடையா செயல். உயர்ந்த பண்புகளை உடையவர் செய்தவர்க்கு அரிய செயல்களை உரிய நெறிமுறைகளை செய்து முடிப்பார். அடுத்து புத்தக பின்பக்க வினாக்கள். டேஸ் ஒரு நாட்டின் அரணன்று. ஓகேங்களா? ஒரு நாட்டினுடைய அரணன்று வயல். நாடென்ப என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. ஓகேங்களா? நாடு கூட்டல் என்ப. கண் கூட்டல் இல்லாது என்பதை சேர்த்து எழுதுக. ஆன்சர் டி. கண் நில்லாது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 84. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 84. பின்வரும் குறட்பாவில் ஊமை அணி பயின்று வரும் குறளை தேர்ந்தெடுத்து எழுதுக. வினையான் வினையாக்கி கோடல் நனைவுகள் யானையால் யானை தற்று. ஓகேங்களா? ஆன்சர் பி. இத்துடன் பார்த்தீங்கன்னா
ஓகேங்களா? 7th புக்கில் இருக்கக்கூடிய 8வது இயல வினா விடை வீடியோவை பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.